அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு சர்வம் ஆனந்தமயம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் இது. ஆழ்ந்து கவனியுங்கள். ஒவ்வொரு பிறவியிலுமே இந்த பரிணாம வளர்ச்சி என்பது எல்லா ஆன்மாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு செயல். அந்த வகையில் ஐந்தறிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா ஆறாவது அறிவா என்கின்ற மனித பிறவி எடுப்பதற்கு ஒரு பரிணாம வளர்ச்சி ஐந்தாம் அறிவில் ஏற்பட்டிருக்கும். ஐந்தாம் அறிவில் வாழக்கூடிய ஜீவனுக்கு ஆறாம் அறிவை நோக்கி நகர்வதற்குரிய ஒரு உள்ளுக்குள் புரிதலும் ஒரு ஞானமும் அந்த ஆன்மாவுக்கு நடக்கவில்லை என்றால் ஆறாவது அறிவு என்கின்ற மனித பிறவியை ஒருபோதும் எடுக்க இயலாது. அந்த வகையில் ஆறாவது அறிவு என்கின்ற மனித பிறவியை எடுத்த மனிதனுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி என்பது எல்லா மனித ஜீவராசிக்கும் நடக்க துவங்குகின்றது, நடக்கும். அந்த மனிதன் விருப்பப்படுறாங்களோ விருப்பப்படலையோ, புரியுதோ புரியலையோ, அடுத்த பரிணாமத்தை நோக்கி ஒவ்வொரு மனித ஆன்மாவும் ஜீவாத்மாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பரிணாம வளர்ச்சி என்கின்ற அனுபவம் எப்பொழுது நடக்க துவங்குகின்றது என்றால் சர்வம் ஆனந்தமயம் என்கின்ற சத்தியத்தை உள்வாங்கும் பொழுது அது நடக்க துவங்குகின்றது. தயவு செய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இருப்பது பரிணாம வளர்ச்சி அல்ல. சதா அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகளையே அட்டன் பண்ணிக்கிட்டு சமாதானத்திலேயே வாழ்க்கை ஓட்டுவது பரிணாம வளர்ச்சி அல்ல. சற்று ஆழ்ந்து உள்ளுக்குள் கவனித்து நாம் எதற்காக பிறந்தோம், எதை உணர வேண்டும், எதை நோக்கி நகர வேண்டும், எதை உணர வேண்டும் என்கின்ற உயர்ந்த பரிணாமமாகிய அடுத்த பரிணாமம் என்கின்ற முக்தி என்கின்ற பிறவாநிலை என்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற லட்சியத்தை மிகவும் ஆழப்படுத்த வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தரமான தீர்வு உங்களுடைய நோக்கத்தை சார்ந்துதான் அது அமையும். வாழ்க்கையில உயர்ந்த லட்சியம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன செயல்களும் கூட, சம்பவங்கள் கூட பிரச்சனை என்கின்ற பெயருக்குள் நுழைவீர்கள். சர்வம் ஆனந்தமயம் என்கின்ற மகா வாக்கியம் உயிரின் அடுத்த பரிணாம வளர்ச்சி முக்தி என்கின்ற நிலைக்கான மிக முக்கியமான மகா வாக்கியம் சர்வம் ஆனந்தமயம். இது அர்த்தத்தை நாம் முதலில் பார்ப்போம். சர்வம் என்பது அனைத்தும், எல்லாமே. ஆனந்தமயம் என்பது அனைத்தும் ஆனந்தத்தில் தான் இயங்குகின்றது, அனைத்தும் ஆனந்தத்திலேயே பிறக்கின்றது, அனைத்தும் ஆனந்தத்திலேயே முடிவடைகின்றது. பிறப்பும் இறப்பும் செயல்களும், இது மூன்றும், பிறப்பு இறப்பு மற்றும் இடைப்பட்ட வாழ்க்கை முறை இயக்கம், இம்மூன்றும் ஆனந்தத்திலேயே இயங்குகின்றது என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய பிறப்பே ஆனந்தத்துல தான் உதிக்குது, இறப்பும் ஆனந்தத்தில் தான் இயங்குகின்றது,
அப்ப இடைப்பட்ட வாழ்க்கையும் ஆனந்தத்துல தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் ஆனந்தமயம். இந்த பிரபஞ்ச சக்தியே ஆனந்தம் என்கின்ற இருப்பில்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனந்தம் என்கின்ற மங்களத்தன்மையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனந்தம் என்கின்ற சிவ மங்களத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் இதன் மூலமாக நான் சொல்வது என்னவென்றால், நடப்பவை யாவும் அது நோயாகட்டும் அல்லது நோயின்மையாகிய சந்தோஷமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், செல்வமாகட்டும், உறவுகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஏதுவாயினும் சரி, ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணங்களும் ஆனந்தம் என்கின்ற இருப்பிலிருந்து இயங்குகின்றது. இந்த செயல்களுடைய எண்ணங்களுடைய இறுதி தன்மையும் ஆனந்தத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சர்வம் ஆனந்தமயம் என்கின்ற வார்த்தையில் சொல்லிக் கொள்கின்றேன். என்ன வேணா வாழ்க்கையில் நடக்கட்டும், ஆனந்தத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆறறிவு படைத்த நீங்கள் முன்பிறவியில் ஐந்தறிவாக இருக்கும் போது ஐந்தறிவிலிருந்து ஆறாம் அறிவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. வளர்ச்சி உங்க பர்மிஷன் இல்லாமே நடந்தது. ஏனென்றால் ஐந்தறிவு உள்ள ஆன்மாவுக்கு அடுத்த ஆறாவது அறிவு பற்றி தெரியாது. ஐந்தறிவு உள்ள உடலில் வாழ்கின்ற மனிதனுக்கு, உதாரணத்துக்கு மிருகமாக இருக்கும்போது, மிருகத்தின் உடம்பில் இருக்கும்போது மனிதனுடைய குணாதிசயங்கள் இருக்காது. ஆனால் அந்த ஆன்மா ஆறாவது நோக்கி நகர்கின்றது. இது உங்க பர்மிஷனே இல்லாம நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த ஜீவாத்மா அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதே போல்தான் ஆறறிவு உள்ள மனித பிரிவாகிய நீங்கள் உள்ளுக்குள் இருக்கும் உயிர்த்தன்மை ஆனந்தத்தில் இருப்பதினால் ஆனந்தத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன பிரச்சனை அப்படின்னா, புரியல, அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல. அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதை பத்தி தெரிந்து கொள்வதில்லை. அதை பத்தி தெரிந்து கொண்டாலானால் வாழ்க்கையில் முதல் விஷயம் கவலை இல்லாம இருப்போம். எல்லா மனிதர்களும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நிம்மதி. கொஞ்சம் நிம்மதியா இருந்தா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன நடக்குது என்று புரியவில்லை. எதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், எதை உணரப் போகின்றோம் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஆனந்தமயமானது. என்ன ஆயிடுது அப்படின்னா, என்ன நடந்துகிட்டு இருக்கு நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எவை நடந்தாலும் சரி, ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய இறுதி தன்மையாகிய செயலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்த உணர்வு என்கின்ற சக்தி நோக்கிதான் அனைத்து ஜீவராசியும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டால் இதுதான் தெளிவு. இந்த தெளிவாகிய இந்த செயல்ல தெளிவாயிட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் உள்ளுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிடும். சமுதாயத்துல இது நடந்தா தான் சந்தோஷமா இருப்பேன், இது நடக்கலைன்னா துக்கமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மாயில சிக்க வேண்டாம். உங்களுடைய ஆனந்த இருப்புக்கும் வெளியில் நடக்கின்ற செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உள்ளுக்குள் சதா ஆனந்தத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இதோட உச்சம் என்னவாக இருக்குமோ என்கின்ற பயமும் பதட்டமும் குழப்பமும் ஏற்படுவதனால் ஆழ்ந்த கவலைக்குள்ளும் இயலாமைக்குள்ளும் செல்கின்றார்கள். இதன் மூலமாக நான் சொல்வது,
நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை தாண்டி ஒரு உடல் மிகப்பெரிய ஒரு உச்சத நோய்க்கு போனாலும் சரி, உங்களுடைய ஆன்ம சக்தி அதை பார்த்துக் கொள்ளும். உங்க ஆன்ம சக்திக்கு அது உண்டு. இந்த மனம் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய மாயை, பயம், அது நடக்காது ஒருபோதும். உங்களால எவ்வளவு தாங்க முடியுங்கிற இந்த ஒரு உணர்வு உங்க ஆன்மாவுக்கு தெரியும். அது பார்த்துக்கொள்ளும். Just relax your life. நடப்பவை யாவும் இறப்பில் பிறப்பே ஆனந்தமயமானது, இறப்பும் ஆனந்தமயமானது என்கின்ற தெளிவு ஏற்பட்டால் இடைப்பட்ட வாழ்க்கையும் ஆனந்தத்திலேயே நகர்ந்து கொண்டிருப்போம். சர்வம் ஆனந்தமயம். ஆனந்தம்தான் இருப்பு. பிரபஞ்சமே ஆனந்தமயமானது. அந்த பேரானந்தம் என்கின்ற இருப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை முறை, மனித பிறவி, இயக்கம் அனைத்துமே இது புரிஞ்சுதுன்னா இக்கணமே விடுதலை. உள்ளுக்குள் ஆழ்ந்த ஒரு மன அமைதி உருவாக துவங்கும். இதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். இதை புரிந்து கொள்வதுதான் முக்தி. சர்வம் ஆனந்தமயம். உள்ளுக்குள் ஆனந்தத்தை உணருங்கள். ஆனந்தம் மேலும் மேலும் தெளிவை தந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம், இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவோடு இணைந்துதான் இருக்கு. எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆனந்தத்தில் இருக்கும் ஒவ்வொரு சனமும் ஆனந்தத்தில் தான் இருக்கின்றது. இந்த ஆனந்தத்தை உணரும் போது உங்களுக்கு தெளிவாகிவிடும், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு தான் இணைந்து இருக்கின்றது. இது தனித்தோ அது தனித்தோ இல்லை. ஜீவாத்மாவின் இருப்பும் பரமாத்மாவின் இருப்பும் ஆனந்தமயமானது என்கின்ற தெளிவு ஏற்பட்டால் அது எப்பொழுதும் அதோடுதான் இருக்கின்றது என்கின்ற தெளிவு ஏற்பட்டுவிடும். வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமயமானது. இதை நோக்கி நகருவோம். இதை நோக்கி ஆனந்தம் பொங்கட்டும். சர்வம் ஆனந்தமயம். வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.